ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் அட்டல் டனல் அண்ட் ஷொலாங் வேலி போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் அட்வென்ச்சர் பண்ணது அது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக. ஸோ ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து டீட்டெயிலாக எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுங்க, பயங்கர அழகாக இருந்தது. எனக்கு பார்க்க அப்படின்னு இருந்தது, எப்படா போய் விளாடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நம்ம அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக போகிறோம்ல, ஆனால் செம குளிர், காது அடைச்சிக்கும், அதேமாதிரி ரொம்ப ஷிவரிங்காக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அந்த இது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அழகை பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் மணாலி போய் நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் ட்ரைபாட் வாங்கினோம். நாங்கள் ஏன்னா போகும்போது மறந்துட்டோம். ஸோ அது எவ்வளோ ரேட் வந்துச்சுன்னா 100 120 என்னமோ வந்துச்சு. ஸோ ட்ரைபாட் வாங்கிட்டு அதில் வச்சு தான் எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஷொலாங் வேலி அட்டல் டனலுக்கு வரக்கு முன்னாடி கீழே வந்து ரெண்டல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு, பூட்ஸ்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமே அங்கேயே வந்து நிறையா ஷாப்ஸ் இருக்கும், கேம்ஸ் அந்த அட்வென்ச்சர்ஸ்க்கான ஷாப்பு. அவங்க அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம பார்த்துக்கலாம். பட் நிறைய பேர் வந்து நிறையா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்கங்க. பட் நம்ம தான் வந்து நம்ம பேசி நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி புக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கீழே புக் பண்ணிட்டு போனோம்னா அவங்க என்ன நம்பருன்னு சொல்லுவாங்க. மேலே போய் அவங்க ஒருத்தருங்க வந்து அந்த நம்பர் போர்டு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, அந்த அட்வென்ச்சர் கேம் டைப் பண்ணவங்க எல்லாருமே. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அவங்க கொடுத்த டோக்கன் வச்சு நம்ம போனோன்னா அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு அட்வென்ச்சர் கேம் விட நாங்கள் ஸ்னோவில் மேலே ஏறி நடந்து போனது தான் பயங்கரமாக இருந்தது. அதுவே பெரிய அட்வென்ச்சராக இருந்துச்சு எனக்குலாம். நாங்கள் டிசைட் பண்ணது 4 அட்வென்ச்சர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பேயெல்லாம் பண்ணிவிட்டு மேலே வந்தாச்சு. வந்த பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஒரு அட்வென்ச்சர் வந்து போகலை. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் போய் இன்னும் வந்து எனக்கு இதாகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல அப்படின்னு. அதனால் என் ஹஸ்பண்டும் சரி ஓகே விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் அதிலே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பெர் ஃபோட்டோவுக்கு வந்து சில பேர் 20 ருபீஸ், சில பேர் 30 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ எத்தனை ஃபோட்டோ எடுக்கிறோமோ அத்தனை ஃபோட்டோ காமிப்பாங்க, அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு நம்ம மொபைலை அங்கேயே கனெக்ட் பண்ணி அங்கேயே வந்து அவங்க ஃபோட்டோஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து மொபைலில் இது பண்ணிக்கலாம். இல்லை சில பேர் பிரிண்ட் போடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து பிரிண்டெல்லாம் கேட்கல, எல்லாமே ஃபோட்டோஸ் வந்து ஃபோன்லேயே நாங்கள் இது பண்ணிட்டோம். ஸோ ஜிப்லைன் போயிருந்தோம். அந்த ஜிப்லைன் தாங்க பெரிய ட்ராஜடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அது என்ன மாதிரி சொதப்பிச்சு, என்ன மாதிரி எனக்கு அள்ளூட்டுருச்சு ஜிப்லைன் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இங்கே மூணாரில் ஜிப்லைன் போயிருக்கோம், அதுவுமே பயமாக இருந்தது. பட் அந்த அளவுக்குலாம் இல்லை எனக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணி விட்டுருச்சு. அவ்வளோதான், உசிர் பயத்தை காட்டிட்டாங்க பரமான்ற மாதிரி இருந்துச்சு. கீழே இங்கேருந்து பார்க்குறக்கு கீழே வந்து சும்மா நம்ம காலை எட்டினாலே வந்து தண்ணி தொடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது அங்கே. ஏன்னா வீடியோவில் அப்படி தெரியுது, ஆனால் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே தான் இருந்தது. கீழே இங்கே விழுந்தோம்னா கீழே வந்து கல் எல்லாம் இருக்கிறனால மண்டையெல்லாம் உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம்லாம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஸ்கை இது வந்து யாருமே போயிடாதீங்க ப்ளீஸ். நீங்கள் இப்போ மணாலி பிளான் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஸ்கை வந்து மணாலியில் முக்கியமாக போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து நாங்கள் மார்ச் மந்த் போனனால அட்டல் டனலில் தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க, ஓகேங்களா. அங்கே வந்து ஒரு பெரிய ரவுண்ட் ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஸ்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணார். பரவாயில்ல கற்றுக்கிட்டு வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அன்லிமிட்டெட் டைம் தான் ஸ்கைக்கெலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகிய ஸ்பேஸ். டூரிஸ்ட் பீப்புளெலாம் வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சர் நிறையா பண்ணணும்னு நினச்சிட்டு வந்து பண்ணுவாங்க இல்லையா. அதனாலேயே வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா குட்டி பிளேஸ் கொடுத்துட்டு அதில் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஸோ அந்த குட்டி பிளேஸில் இவங்க பண்ண இருக்க ஐஸ்லாம் போயிடுது. ஏன்னா மார்ச் மந்த்து வந்து ரொம்பலாம் வந்து ஐஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. எப்படியோ நாங்கள் போன டைம் 2-3 நாள் முன்னாடியும் அதுக்கப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறமும் மழை பெஞ்சனாலையும் என்னமோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு ஃபேமிலி வந்து அந்த குழந்தை பர்த்டே வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணாங்க. எனக்கு அது பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறப்போ. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய வீடியோவில் பேசி போடுறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் கரெக்டாக பேசி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த எந்த மாதிரி வீடியோலாம் போடலான்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். பாய்.